Hello friends, இன்னைக்கு 8th standard science English medium unit 13 water lesson பார்க்கலாம். ஓகே, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது 1 மார்க் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த லெசன் ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குது அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ அதனால நான் இந்த வீடியோவை மட்டும் 2ஆக போட போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2 போட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் இந்த எம்சிக்யூஸ் 1 மார்க் அந்த இதெல்லாம், செகண்ட் பார்ட்டில் ப்ரீஃப் கொஷின் அண்ட் ஆன்சர், டீட்டெயில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அது எல்லாமே போட்டுடலாம். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த புக் பேக் எக்ஸசைஸோட நீங்கள் லெசனையும் டீச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ எல்லா லெசனுமே அட் அ டைம் அப்படியே டீச் பண்ணி அப்லோட் பண்ணுறது முடியாது. ஸோ நீங்கள் என்ன லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்பொழுதுக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்கோ அதை நீங்கள் கீழே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து அந்தந்த லெசனை நான் டீச் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்ட லெசனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் தனியாக டீச் பண்ணி உங்களுக்காக போடுறேன். பிகாஸ் நிறைய பேர் ரொம்ப அர்ஜென்ட் எனக்கு வேணும் அப்படின்னீங்க. அதுவும் கொரோனா டைம்லலாம் உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அது எதுவும் கிடைக்காது. ஸோ நான் ஹெல்ப் பண்ண தயார். ஸோ என்னென்ன லெசன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீச் பண்ணிடுறேன் அந்த லெசன்லாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் புக் பேக் எக்ஸசைசஸ். Choose the correct answer. First one, water changes to ice at 0 degree Celsius. So water ஐஸாக கன்வெர்ட் பண்ணுற அந்த டெம்பரேச்சர், கன்வெர்ட் ஆகுற அந்த டெம்பரேச்சர் என்னென்னா 0 degree Celsius. Second one, solubility of carbon dioxide in water is high when the pressure is high. இது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம solubility, இந்த கொஷின் என்ன கேட்குதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு மோஸ்ட்டாக கேஸ் ஃபார்மில் தான் இருக்குது நம்ம அட்மாஸ்பியரில். அது சொல்யூபிள், அதாவது வாட்டரில் சொல்யூபிள் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸில் அந்த சொல்யூபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2 கண்டிஷன்ஸ் மோஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இப்படி ஆகும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே டெம்பரேச்சர் கம்மி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி ப்ரெஷர் ஹை, இந்த கண்டிஷன் தான் இது பண்ணும். நம்ம கார்பன் டை ஆக்சைடு சொல்யூபிள் இன் வாட்டர், இந்த ஃபினாமினன் நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம டே டு டே லைஃப்பில் பார்ப்போம். அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, பெப்சி, கோக் கோலா அந்த மாதிரிலாம், அது எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி சொல்யூபிள் ஆக்குவாங்க அப்படின்னா ஹை ப்ரெஷரில் தான் அது சொல்யூபிளைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், the gas collected at the cathode on electrolysis of water is ஹைட்ரஜன். ஸோ வாட்டரை நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம்ல, ஒரு மேலே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது ப்ரீஃப் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த கொஷின் ரொம்ப ரிப்பீட்டடாகவே வருது. எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மட்டும் சின்னதாக சொல்லிடுறேன் ப்ரீஃபாக. அது என்னென்னா, வாட்டரை ஒரு பீக்கரில் எடுத்துகிட்டு ஒரு 2 எலக்ட்ரோடு உள்ளே விட்டு அண்ட் பாசிட்டிவ் ஒரு எலக்ட்ரோடு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எலக்ட்ரோடு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாமே கேத்தோடில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மீதி இருக்க ஆக்சிஜன் அயான்ஸ் அதெல்லாம் ஆனோடில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அதோட ஃபினாமினன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரீஃபாக அது ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். Fourth one, which of the following is a water pollutant? Lead ஒரு water pollutant. Fifth one, permanent hardness of water is due to the presence of sulfates and chlorides. Hardness of water 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று temporary hardness of water and இன்னொன்று permanent hardness of water. ஸோ ரெண்டுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நெக்ஸ்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃப் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணாவே ஃபுல் லெசன் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் போடும்போது அது ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதையும் மீறி உங்களுக்கு லெசன் வேணும், ஏதாச்சும் லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை I'll be free to help you. Second one, fill in the blanks. Water is colorless, odorless and tasteless. Second one, the boiling point of water is 100 degree Celsius. மேலே பார்த்தோம்ல freezing
ஃப்ரீஸ், அதாவது வாட்டர் வந்து ஐஸாக மாறுறது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து என்னது 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன 100 டிகிரி செல்சியஸ். இதுதான் ரொம்ப பேசிக் ஆஃப் திஸ் லெசன். தேர்ட் ஒன், டெம்பரவரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ரிமூவ்ட் பை பாய்லிங் ஆஃப் வாட்டர். ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல 2 டைப் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்குது. டெம்பரவரி ஹார்ட்னஸ் ஒன்று, பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ் ஒன்று. ஸோ டெம்பரவரிக்கு ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பாய்லிங் பண்ணுவாங்க, அயான் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அண்ட் அது பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ்க்கும் வேறு மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஃபோர்த் ஒன், த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மேக்ஸிமம் அட் 4 டிகிரி செல்சியஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ வந்து சம்ஸ் அதெல்லாம் வரல, ஆனால் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கொஷின்லாம் வரல. ஆனால் இதுதான் ஒரு பேசிக். அதாவது நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போக போக இந்த 4 டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல, இந்த இதை வச்சே நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண தேவை இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான வேல்யூஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். The density of water is maximum at 4 degrees Celsius. Fifth one, loading speeds up the process of sedimentation. Third Roman letter, state true or false. If false, correct the statement. First one, sewage should be treated well before being discharged it into water bodies. இது ட்ரூ. ஒரு sewage-னா அதில் எவ்வளோ கண்டாமினன்ஸ் இருக்கும், அதாவது எவ்வளோ பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு வாட்டர் பாடி, ஒரு ரிவர், சி அந்த மாதிரி எதுக்குள்ளேயாச்சும் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ட்ரீட் பண்ணி அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது அவசியம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. செகண்ட் ஒன் பாருங்கள், sea water is suitable for irrigation as it contains dissolved salts. Sea water is suitable for irrigation as it contains dissolved salts. இது டோட்டலாக ராங். ஏன்னா ஒரு கடல் தண்ணி வந்து கண்டிப்பாக இரிகேஷனுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னா ஃபால்ஸ், பிகாஸ் it has high salinity. It is not suitable because as it has high salinity. salinity அப்படின்னா ரொம்ப அதிகமான உப்பு, அதில் உப்பு அதிகமாக இருக்குது, அதுதான் வந்து salinity அப்படின்னு சொல்லுவாங்க. Third one, excessive use of chemical fertilizers depletes the soil and causes water pollution. True. எக்ஸசிவ் யூஸ், அதாவது அதிகமாக ரொம்ப ஓவர் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ்னால் ஒன்றும் பண்ணாது, ஆனால் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸசிவாக ஒரு சாயில் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக அந்த சாயிலில் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க வாட்டர் பாடிஸில் அது டிஸ்சார்ஜ் ஆகி அண்ட் லார்ஜ் வாட்டர் பாடிஸில் அது சேர்ந்து கண்டிப்பாக வாட்டர் பொல்யூஷன் தான் லீட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஃபோர்த் ஒன், த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வில் நாட் சேஞ்ச் at all temperature. Fourth one is, the density of water will not change at all temperature. This statement is false. The density of water suitable for இதில் வந்து நான் வந்து லைன் மட்டும்தான், இந்த மாதிரி ஹிண்ட் மட்டும்தான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். இது என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள், த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மேக்ஸிமம் அட் 4 டிகிரி செல்சியஸ். இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கு அப்புறம் இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் சூட்டபிள் டெம்பரேச்சர் அப்போது அது வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன், சோப் லேத்தர்ஸ் வெல் இன் ஹார்ட் வாட்டர். சோப் லேத்தர்ஸ் வெல் இன் ஹார்ட் வாட்டர் அப்படின்னா, லேதர்ஸ் அப்படின்னா அதாவது நுர வரது, துவைக்கும் போது நுர வரும்ல சோப் போட்டால் அது. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் கண்டிப்பாக நுர வராது, ஆனால் அந்த வெள்ளையாக பிடிச்சிக்கோல, அது எல்லாமே ஏன் அப்படின்னா ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. பட் சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நல்லா நுர வரும். அந்த மாதிரி ஃபார்மேஷன், அதாவது லெஃப்ட் ஓவர் அந்த வெள்ளையாக பிடிச்சிருக்கிறது வந்து அந்த சால்ட், சல்ஃபேட்ஸ், குளோரைட்ஸ், மெக்னீஷியம் அயான்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த அயான்ஸ் அந்த இதுதான் வந்து அந்த மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ அது வந்து ஹார்ட் வாட்டர். ஆனால் சாஃப்ட் வாட்டர் அப்படிங்கிற போது கண்டிப்பாக லேத்தர்ஸ் வரும். ஸோ ஃபால்ஸ். இது எப்படி கரெக்டாக எழுதுனா, சோப் லேத்தர்ஸ் வெல் இன் சாஃப்ட் வாட்டர் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங்.
யூனிவர்சல் சால்வெண்ட் கண்டிப்பாக வாட்டர், பிகாஸ் எல்லா சொல்யூட்டுமே அதில் தான் டிசால்வ் ஆகுது. ஸோ அதனால அது வந்து யூனிவர்சல் சால்வெண்ட். செகண்ட் ஒன் ஹார்ட் வாட்டர், ஸ்டொமக் ஏல்வன்ஸ், அதாவது அதிகமாக ஹார்ட் வாட்டர் கன்சியூம் பண்ணால் நிறைய ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும். தேர்ட் பாயிலிங் கில்ஸ் ஜெர்ம்ஸ், நம்ம பாயில் பண்ணுறதே வந்து அந்த ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான். ஃபோர்த் ஒன் ஸ்டெரிலைசேஷன் ஓசோனைசேஷன், மேலே கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸில் பார்க்கலாம். ஸ்டெரிலைசேஷன் வந்து ஆக்சிஜன் வச்சு பண்ணுவாங்க, ஸோ அது வந்து ஓசோனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் சிவேஜ் வந்து வாட்டர் பொல்யூட்டன்ட். சிவேஜ் வந்து அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணால் அது கண்டிப்பாக ஒரு வாட்டர் பொல்யூட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதையும் நம்ம பார்த்தலாம். கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். Give reasons for the following. Alum is added to water in sedimentation tanks. இதுக்கெலாம் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா பிகாஸ் இது புக்கில் இதெல்லாம் இருக்காது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது எழுதுறது மட்டும்தான் நாம் தான் எழுதணும். கிவ் ரீசன் டைப் கொஷின்ஸ்க்கெலாம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மார்க்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் ஈஸியாக வந்து கரெக்டாக ஆப்டான ஆன்சர்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன் தனியாக, நான் அதை வந்து காமிக்கிறேன். ஃபார் கிவ் ரீசன்ஸ் மட்டும். ஓகே, first question, alum is added to water in sedimentation tank. Reason, first point, chemical substance potash alum is added to water to speed up the process of sedimentation, and this process is called loading. The particles of potash alum combine with the suspended impurities and make them settle down at a faster rate. ஓகே, முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல லோடிங் காசஸ் வாட் அப்படின்னு பார்த்தோம் ஃபிலிப்ஸில், அது வந்து செடிமெண்டேஷன் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஆலம் அதாவது பொட்டாஷ் ஆலம் வந்து தண்ணியில் ஆட் பண்ணால் செடிமெண்டேஷன் டேங்க்கில் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த செடிமெண்டேஷன் அந்த பொட்டாஷ் ஆலம் ஆட் பண்ணோன்னே இந்த பொட்டாஷ் ஆலம் வந்து அந்த இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, இம்ப்யூர் பார்ட்டிகல்ஸ், அது எல்லாத்தோடையும் அது வந்து கம்பைன் ஆகி அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும், அந்த மாலிக்யூலோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஆப்வியஸாக ஒரு வெயிட்டான பொருள் வந்து தண்ணியில் போட்டால் அது ஆப்வியஸாக கீழே தான் போய் நிற்கும். அதே மாதிரி அந்த மாலிக்யூல்ஸோட வெயிட் அதிகமானதுனால கீழே போய் அதுவே செடிமெண்ட் ஆகிக்கும். இதனால தான் பொட்டாஷ் ஆலமை செடிமெண்டேஷன் டேங்க்கில் ஆட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், வாட்டர் இஸ் a universal solvent. Reasons, first one, water has a unique property to dissolve more substances than any other liquids. ஸோ இது வந்து சால்வெண்ட், இது பேர் என்ன, சால்வெண்ட். சால்வெண்ட் அப்படின்னா எந்த சப்ஸ்டன்சஸாக இருக்கணும், நிறைய அதிக நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகுது. ஸோ இது தான் இதோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். Second one, it can dissolve solids such as salt and sugar, liquids such as honey and milk, and gases such as oxygen and carbon dioxide in it. அதாவது 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குல்ல, இது வந்து 3 டைப்ஸையுமே இதால் டிசால்வ் பண்ண முடியும். அதாவது சால்ட்டு சுகர் அது சாலிடில் வரும், அண்ட் ஹனி மில்க் அதெல்லாம் வந்து லிக்விடில் வரும், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இதெல்லாமே தண்ணியில் டிசால்வ் ஆகுது, இதெல்லாம் வந்து கேஸில் வரும். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் மேட்டரை வந்து இது டிசால்வ் பண்ணுது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், வாட்டர் கேன் டிசால்வ் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தேன் எனி அதர் சால்வெண்ட் கம்பேர்ட் டு எனி அதர் மற்ற சால்வெண்ட்ஸ் இருக்குல்ல. சப்போஸ் சால்வெண்ட் அப்படின்னா, சால்வெண்ட்னா என்னங்க, ஒரு சொல்யூட் இருக்குல்ல, சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிறது. ஒரு லிக்விட், ஒரு சால்வெண்ட் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒரு கேஸாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், ஒரு லிக்விடாக இருக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சால்ட்டை வந்து வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணுறோம். இந்த இடத்துல சால்ட் அப்படிங்கிறது வந்து சொல்யூட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது சால்வெண்ட். ஸோ இந்த சொல்யூட் வந்து டிசால்வ் ஆகுதுல்ல, ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்யூட்ஸ் இதுவால் டிசால்வ் பண்ண முடிகிறதுனால ரிலேட்டட் டு மற்ற சால்வெண்ட்ஸ் இதுதான் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். Third one, ice floats on water. Reason, this is because ice is lighter than water. Okay, it means that the density of ice is lower than that of the water. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதுதான் ரொம்ப கீ பாயிண்ட்டு. இதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் இது வரும். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால அது கீழே இருக்கும், அண்ட் ஐஸோட டென்சிட்டி வாட்டரோட கம்மியாக இருக்கனால அது மேலே மிதந்துக்கிட்டே போகும். Third point, since ice is a bad conductor of heat, it does not allow heat to pass through it.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் மேலே இருக்கும், ஆனால் கீழே வந்து தண்ணியாகவே இருக்கும். கீழே இருக்கிறதுலாம் வந்து உறைஞ்சி போகாது, மேலே இருக்க லேயர் மட்டும்தான் உறைஞ்சி போகும். ஏன் அப்படின்னா ஐஸ் வந்து மேலே இருக்க ஹீட்லாம் இருக்குல்ல, அதை வந்து கண்டக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகாது. அது வந்து கண்டக்ட் பண்ணாததுனால தான் அடியில் இருக்கிறதெல்லாம் தண்ணியாகவே இருக்குது. ஸோ the water below the ice remains in liquid form and where most of the aquatic life persists, அதெல்லாம் lives. Fourth one, aquatic animals can breathe in water. Reason, air dissolved in water is important for aquatic animals to survive. Aquatic animals extracts the oxygen from the water and expels water. They can breathe in water only through the dissolved oxygen present in water. Okay, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், dissolved oxygen. இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். ஸோ இது என்னென்னா, நம்ம ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிறோன்னா அது எப்படி ப்ரீத் பண்ணுது, கில்ஸ் வச்சு. அண்ட் அதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். அது வந்து டிசால்வ்டு ஃபார்மில் தான் தண்ணியில் இருக்குது ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை அது வந்து ஃபர்ஸ்ட் அதோட கில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா O2வை வந்து உள்ளே எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் O2 வந்து டிசால்வ்டு ஃபார்மில் வந்து எடுத்துக்கும் உள்ளே. அண்ட் வெளியே வந்து உள்ள சர்க்குலேஷன் நிறைய ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்குது. இது ஒரு ஆர்கானிசம்னு வச்சுக்கோங்க. உள்ள வாட்டர் ஃபுல்லாக வந்து அது செல் வழியாக எடுத்துக்கிட்டு அண்ட் வெளியே எக்ஸ்பெல் பண்ணுறது ஃபுல்லாகவே வாட்டரை வெளியே எக்ஸ்பெல் பண்ணிடும். அது வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச வாட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதோட ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகும். இதான் சொல்லியிருக்காங்க, டிசால்வ்டு ஆக்சிஜனை இது எடுத்துக்கும் அப்படின்ட்டு. Fifth one, sea water is unfit for drinking. Reason, every liter of sea water contains 35 grams of dissolved salts, most commonly NaCl, sodium chloride. இதுதான் டேபிள் சால்ட்னு சொல்லுவாங்க. Such water is called saline water. It is not suitable for drinking and is said to be non-potable water. Potable water na drinking water, non-potable water அப்படின்னா unfit for drinking. ஸோ ஏன் அன்ஃபிட் அப்படின்னா ஒவ்வொரு லிட்டர் எடுக்கும் போது சீ வாட்டரில் 35 கிராம் ஆஃப் சால்ட் உப்பு வந்து டிசால்வ் ஆகி அதில் இருக்குது. அதாவது NaCl, சோடியம் குளோரைட் டிசால்வ் ஆகி இருக்கனால இதோட சலைனிட்டினா என்ன, அந்த உப்பு தன்மை, உப்பு அதிகமாக இருக்குது அதில். ஸோ இது வந்து சலைன் வாட்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as non-potable water. Okay, next, hard water is not good for washing utensils. Reason, hard water damages the utensils and containers in which it is stored and forms a hard layer. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ வாஷ் பண்ணும்போது ஒரு க்ளோத்ஸ் வாஷ் பண்ணும்போது லாண்ட்ரி பண்ணும்போது அந்த ஒயிட் கலரில் இது ஃபார்ம் ஆகும்ல அது மேலே. ஸோ அந்த லேயரே வந்து அதோட இருக்க டிசால்வ்டு சால்ட்ஸ்னால தான் ஹாட் வாட்டரில். ஸோ சப்போஸ் அந்த ஹாட் வாட்டர் வச்சு நம்ம யூட்டென்சில்ஸ் பாத்திரம்லாம் விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே வந்து வெள்ளையாக திருத்திராக பிடிச்சிக்கும். அதுதான் வந்து அதோட சால்ட்ஸ்லாம் டெபாசிட் ஆகும். இதனால தான் வந்து ஹாட் வாட்டர் இஸ் நாட் குட் ஃபார் வாஷிங் யூட்டென்சில்ஸ். ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் ரீசன்ஸ், give reasons and the questions 6. Next வீடியோவில் define the following, answer in brief, answer in detail. இது 3 ரோமன் லெட்டரும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். Thank you friends. Hope